வணக்கங்க. இப்போ நம்ம அலுவலக நிமித்தம், பணி நிமித்தம் காரணமாக வெளியூருங்களில் போய் தங்கி வேலை பார்க்குறோம். அப்போ நம்ம ஹோட்டலில் பெரும்பாலும் சாப்பிட்டுட்ருக்கோம். வீட்டிலையும் பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் அளவுக்கு அதிகமாக உப்பு, சுகாதாரம் இல்லாத உப்பு, சுகாதாரங்கிற பேரில் அதிகமாக சுகாதாரப்படுத்தப்பட்ட உப்பு இதெல்லாம் சாப்பிட்டு மருத்துவத்துறையில் இருக்கவங்க இப்போ 70% எல்லாருக்கும் உப்பு நீர் சேர்ந்து போய் அதால் பெரும்பாலான வியாதிகள், உடல் உறுப்புகள் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி தான் தகவல் தெரிவிச்சிட்ருக்காங்க. இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, எங்கள் பாட்டி கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடித்துட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உப்பு ஒரு பீங்கான் ஜாடியில் கொட்டி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுறப்ப மேலே இருக்க அழுக்கு வரும், அதை எடுத்துட்டு திருப்பி 2வது தண்ணி ஊற்றி உப்பை மூடி வச்சுடுங்க. நம்ம தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத அப்படின்லாம் அடியில் நின்றுடும். நம்ம குழம்புக்கு பொரியலுக்கு என்ன தேவையோ அதை அப்பப்போ அந்த தண்ணியை மொண்டு ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா உப்பால் வர்ற சைடு எஃபெக்ட்ஸு, ஏதாச்சும் பிரச்சனைங்க அதெல்லாம் தவிர்க்கப்படுங்க. இப்படி செய்கிறது சுகாதார முறையிலும் இருக்கும், நமக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்குங்க, உடல் ஆரோக்கியமும் நலமாக இருக்குங்க. ரொம்ப நன்றி.